இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி உட்காருங்க. இடிச்சிட்டு வராதீங்கடா, எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும். ஆமாண்டா, அப்படியே சமோசா கொண்டு வந்து வித்துரு, ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். ஐயோ, இந்த காக்கா கூட்டங்களோட ஒரே தொந்தரவு போச்சு. முதல்ல போங்கடா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, உட்காருங்க. ஒரே சேர்ல எப்படி அங்கிள் எல்லாருமே உட்கார்றது? என்ன பண்றதுப்பா, வீட்டுல 4 சேர் தான் இருக்கு, இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே அங்கிள், அப்ப ஒரே சேர்ல நாங்க மேல மேல உட்காந்துக்கலாம். ஏய், இது என்ன கல்யாண வீடா இல்ல சர்க்கஸ் கூடாருமா? வீடு ஃபுல்லா சேர் போட்டு வைக்கிறது என்ன சினிமா தியேட்டரா? நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அங்கிள், நீங்க விடுங்க. சரி, கேர்ள்ஸ் எல்லாம் இங்க இருங்க, நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். நல்ல பசங்கப்பா. துளசி, நான் போய் பால் பழம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போறப்பா. வாமா. இந்தா, இப்படி வா பவித்ரா. பாட்டி, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பாலும் பழம் கொடு. கொடு. வா, வெக்கப்படாம கொடு. மாப்பிள்ளைக்கு கொடு. குடுமா, ஏன் வெக்கப்படுற? இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்க. துளசிக்கும் குடுமா. பாட்டிமா, ஏன் அழறீங்க? இவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு தினம் தினம் அழுதுகிட்டு இருந்தேன். இப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு அழுகுறேன். நீ மகராசனா இருக்கணும்பா. சந்தோஷத்துல அழுது நான் ரொம்ப நாள் ஆச்சா, அதான் என்னால தாங்க முடியல. பாட்டி, பாட்டி குழந்தை மாதிரி அழற. அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல்ல. நீ நல்லா இரு, நல்லா இருமா. ஒரு நிமிஷம் வாங்க, வாங்க. அப்பா, நீங்களும் சேர்ந்து நில்லுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொல்லி கேந்திரமா, நல்லவங்க ஆசீர்வாதம் பண்ணா அது நல்லது, கெட்டவங்க விலகி நின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீ கெட்டவங்களோட கண்ல படாம எப்பவுமே நல்லபடியா இருக்கணும். ஏன்பா சித்தி? ஐயோ, நான் உன் சித்திய கெட்டவன் சொல்லவே இல்லம்மா. உன் சித்திக்கு உன் மேல பாசம் அதிகம். அதான் மாப்பிள்ளையோட அம்மாவை காலேஜுக்கு அனுப்பி கலவரம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவ இல்லன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? ஆமா மாணிக்கம், அவ மட்டும் இல்லன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அவ போற விடுமா, நீ எப்பவுமே சந்தோஷமா இரு. அங்கிள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் காஃபி டீ ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்து அவங்கள சும்மா அனுப்புறேன். மறந்தே போயிட்டேமா,
நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க உட்காருங்க. வா. தம்பி, நீங்க கொஞ்சம் ஸ்வீட், காரம், பழம், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தரீங்களா? பசங்க அங்கிள் ஐஸ்கிரீம் கிடைக்குமா? டேய் மானத்தை வாங்காதடா. அவங்க கேக்குற மாதிரியே வாங்கிட்டு வந்து. இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம். டேய் ஜோசப், பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஐஸ்கிரீமுக்கு பிட்ட போட்டான் பாரு. டேய், இந்த ஆனந்துக்கு போன் பண்ணி விவரத்தை சொல்லலாம்னு பார்த்தா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். டேய், அவன் அந்த அழகம் பெருமாளுக்கு பயந்துட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான்டா. டேய், அவன் போலீஸ்னு பார்த்தா சரியான டவுசரா இருக்கான்டா அவன். என்னதான் சிம்பிளான மேரேஜா இருந்தாலும் ஐஸ்கிரீம் கொடுத்து விருந்து முடிக்கிறது என்னால தாங்க முடியல. உனக்கு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்தாலே ஒரு பைசா மொய் வைக்க மாட்டேன். பேசாம கிடைச்சதை சாப்பிடுறா. என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள செட் படிச்ச ஸ்கூல்ல சிரிக்கிறதுக்கு சரியா சொல்லி தரல போல இருக்கு. அதான் உம்மன் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றா. ஐயோ, நீங்க வேற. நான் ரொம்ப ஜாலியான ஆள் தான். திடீர்னு கல்யாணம் அப்படி இப்படின்னு ஆயிட்டதுனால கொஞ்சம் படபடப்பாயிட்டேன். கல்யாணம்னா படபடப்பாலாம் இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கணும். சுந்தரிய பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதை பார்த்தே எப்படி சுகர் தின்னவ மாதிரி முழிக்கிறான்னு. என்ன தீபா? துளசியோட சித்திக்கு ஸ்வீட் காரம் கொடுக்கணும். அது நம்ம சித்தி தானே, நான் கொடுக்கறேன். இங்க கூட சித்தி ஸ்வீட் எடுத்துக்கங்க. சித்தி என்னன்னு கூப்பிட்ட? சித்தின்னு கூப்பிட்டேன். துளசிக்கு நீங்க சித்தினா எனக்கு சித்தி தானே சித்தி. வாயோட சேர்த்து மூக்கியும் தச்சிடுவேன். எடுத்துட்டு போடா. சித்தியா சித்தி? என்னடா முறைக்கிற? மூஞ்சி பாரு, போடா. அவங்க சித்தி இல்ல, சுத்தி மடார் மடார்னு தலையில அடிக்கிறாங்க. அப்படியேடா சொல்லும். நான் உனக்கு ஐஸ்கிரீம், லாலிபாப் எல்லாம் வாங்கி தரேன். அழாம வா 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 வா. ஏய், நான் கொட்டு வாங்கினது உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? பாணருங்க வந்துருச்சுங்க. சித்தியா டேய், என்னடா இவ்வளவு பரபரப்பா வர? கார் ஏதாவது பிரசன்ட் பண்ண போறியா? லேட்டா தான் மெசேஜ் வந்தது, கல்யாணத்துக்கு வர முடியல. அதான் வாழ்த்து கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வெறுங்கைய குலுக்கு இவ்வளவு தூரம் வந்த கைய வாத்து 4 தடவை கொடுத்துடுவாடா. போ போடா. பாக்காத போ. என்னடா கிண்டல் பண்றீங்களா? நீ எல்லாம் இந்த அளவுக்கு பில்டப்பே விடக்கூடாது. போ போ. என்ன அங்கிள், கடிச்சக்கு சொன்னா உங்களுக்கு அழுக வருமா? சாரி அங்கிள். ஐயோ, இல்ல இல்ல, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. என்னடா அவசரத்துல கல்யாணம் பண்ணிட்டேன்னு வருத்தத்துல இருந்தேன். ஆனா மண்டபத்துல நடந்திருந்தா கூட இவ்வளவு கலகலப்பு இருந்திருக்காது. நீங்க எல்லாரும் வந்து கல்யாண வீடு மாதிரி ஆக்கிட்டீங்க. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும் போல இருக்கு. நீங்க எதுக்கு அங்கிள் எங்களுக்கு நன்றி சொல்றீங்க? நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனக்கா? எதுக்கு? நான் எத்தனையோ பேரண்ட்ஸ பாத்திருக்கேன், லவ்னாலே லவ்னு கடிக்க வருவாங்க. ஆனா நீங்க கிரேட் அங்கிள். சந்துரு, என்ன இந்த இதுல கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் இருக்க உள்ள வந்து கூட. சீக்கிரம் எல்லாரும் வந்துருங்க. டேய், கல்யாணம் பண்ணி வச்சா 1 மாசம் லீவுன்னு யாராவது சொன்னாங்களா? காலேஜுக்கு டைம் ஆகுதுடா. வாங்கடா, உள்ள போய் விஷ் பண்ணிட்டு பிரசன்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். வாங்க. சரி வாங்கடா. வா வா. சாப்பாட்லயே இருக்காத வா. பஸ் 2 பேரும் கொஞ்சம் எழுந்து நிக்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்த மாதிரி கையை நீட்டுங்க.
எங்களால முடிஞ்ச பிரசன்ட் தான் பாஸ். ஹாப்பி மேரிட் லைஃப். அஜிஜோ என்னங்க இதெல்லாம்? எடுத்துக்கங்க பாஸ். இது உங்களோட சந்தோஷத்துக்கு, எங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்காக பாஸ். சரி பாஸ், நாங்க கிளம்புறோம். பை. துளசி, காலேஜ்க்கு வர முடியாதுங்கறதால எங்களால மறந்துடாத, சரியா? எப்பவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ்ல இருப்போம், உன்னை வந்து பாப்போம். ஹலோ, கல்யாணம் பண்ணியாச்சுன்னா காலேஜ் போக முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் துளசி எவ்வளவு ஆசைப்படுறாளோ அவ்வளவு தூரம் நான் படிக்க வைப்பேன். யாரும் மறந்துடாதீங்க, என் வைஃப் ஒரு இன்ஜினியர். சரி வரோம், போயிட்டு வரோம். என்னப்பா ஏதாவது மறந்துட்டியா? சித்தி கிட்ட சொல்லிட்டு போயிடலாமேன்னு. டேய் பாய் சித்தி, நான் போயிட்டு வரேன் சித்தி. அச்சிப்பா கோபப்படாதீங்க சித்தி. பை பாய் சித்தி. போடாங்கற சித்தி, see you சித்தி. கொன்னுடுவே உன்னை. சித்தியோ சித்தி. ஏமா இப்படி வெளியில நிக்கிற? உள்ள வாயேன். எல்லாரும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்துறீங்கல்ல? இப்ப சிரிச்சு கும்மாள போடுங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து அழ வேண்டிய காலம் வரும். திருந்தாத ஜென்மம். சில ஜந்துக்களை வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறது தான் வீட்டுக்கு நல்லது. நீ உள்ள வாமா. வாங்க எல்லாம் உள்ள போலாம். வாமா. நீ உள்ள வாக்கா. துளசி வாமா. வாங்கம்மா. அங்கிள், துளசிக்கு கல்யாணம் முடிஞ்சது சந்தோஷமா இருக்கு. சின்னதா ஒரு ரிசப்ஷன் வச்சா நல்லா இருக்கும். வச்சிட்டா போச்சு. மாமா, இப்ப எதுக்கு ரிசப்ஷன்? தேவையில்ல செலவுலாம் இல்ல மாப்ள. யாருக்கும் சொல்லாம அவசரமா அந்த கல்யாணத்தை நடத்திட்டோம். நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஒண்ணு பேசுவாங்க. ரிசப்ஷன் வச்சா எல்லார்கிட்டையும் நீங்க ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி இருக்கும். சொந்த பந்தங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதுக்கு இல்ல மாமா, இப்ப என் வீட்டுல எல்லாரும் மேல கோவத்துல இருக்காங்க. ரிசப்ஷன் வச்சாலும் அவங்க யாரும் வரமாட்டாங்க. அவங்க எல்லாம் இல்லாம எப்படி மாமா? சரி விடு மாணிக்கம், தமிழ் சொல்றதுதான் சரி. நாங்கெல்லாம் ரிசப்ஷன் வச்சா வாழ்ந்தோம். சரி அம்மா, எல்லாரும் சாப்பிடணுமா? சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ண. வாங்க மாப்பிள்ள. உட்காரு. என்ன உட்காரு. உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டது? மரியாதை. உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? முதல்ல நீ தான் வீட்டை விட்டு போனோம். இவ்வளவு பேசுனா நீ கொதிக்கிற. வெளில போட. அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுடா. என்ன ஆட்டம் ஆடுறாளுங்க இவ்வளவு? மாமா, நான் தான் கோவத்துல அது மாதிரி பண்ணிட்டேனா? நீங்க எதுக்கு தேவையில்லாம? கோவத்துல அடிச்சாலும் நீங்க பண்ணது கரெக்ட். இல்ல மாமா, துளசி மேல கை வைக்க போன மாமா. அதான் கோவம் வந்து டக்குன்னு அடிச்சிட்டேன். எப்படி மாமா துளசி மேல கை வச்சா நான் சும்மா விட்டுறேனா? விடுங்க மாப்பிள்ள, விடுங்க. துளசி, உன் ஹீரோ சண்டையெல்லாம் போடுறாரு. நீ கொடுத்து வச்சபடி. நான் விளையாட்டு கடிச்சா கூட போட்டு கிட்டு கொடுத்துறாத. என்னால அடியெல்லாம் வாங்க முடியாதுமா. தமிழே, நீ அடிச்ச அடியே அவன் காலத்துக்கும் மறக்க மாட்டான். ஆனா காது கேக்குமோ கேட்காதோ தெரியல, கண்ணு நல்லா தெரியுமில்ல. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சு நடந்துக்கலாம்ல. அது போட்டும், விடுப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நெல்லுங்க, நான் திருஷ்டி சுத்துறேன். பாட்டி, எதுக்கு அதெல்லாம்? பாக்குறவங்க எல்லாருக்கும் உங்க மேலதானே பொறாமையா இருக்கு. திருஷ்டி கழிக்க வேண்டாமா? சேர்ந்து நில்லுங்க. இந்த வரேன். பவித்ரா, இங்க வா. உங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சம் கஷ்டமும் தீர்ந்து போச்சு. சாமி இப்பதான் கண்ணை திறந்து பாத்துக்காரு. இனிமே உங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது.